எது இல்லை உங்ககிட்ட, எல்லாமே உங்ககிட்ட இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சது தான் இந்த உடம்பு. அதனால தான் உங்களுக்கு நோய் வந்ததுன்னா ஒன்று ஜாஸ்தியாச்சுன்னா அதுக்கு மாற்றா இன்னொன்று கொடுக்குறான் பாருங்க, அது பொட்டாசியம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். ஏன்னா இதில் தான் குறைபாடு இருக்குது, அது போய் அதை நிறைவு பண்ணுது. காப்பர் டிஃபிஷியன்சி இருந்ததுன்னா அந்த காப்பரை எந்த மாதிரி மாற்றி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்தீங்கன்னா தொழுநோய் சரியாயிடும். ஓகே ஓகே, புரியுதுல? அப்போ காப்பர் உங்கள் உடம்புல இருக்குது இல்லைங்களா? அப்போ அது மாதிரி இந்த மாதிரி இருக்கிறத என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்கன்னா இதை கரைச்சி 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 எப்படி யோகம் பண்ணி எப்படி கரைக்க முடியுமோ அப்போல்லாம் கரைச்சி கரைச்சி பண்ணாங்கன்னா அதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஆகாயம் மாதிரி ஆகிடும். அப்புறம் இந்த கூண்டு இருக்கு பாருங்க, அது இந்த உடம்பே ஒரு கூண்டு தானே, இட்ஸ் எ கேஜ். ஒரு ஏதாவது என்ன சொல்லணும்னா ஒரு காலதேச வர்த்தமான கூடுலாம் சொல்லும், அந்த மாதிரி வச்சு இது அப்படியே கரைஞ்சு போகிறதுக்கு அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. யோகத்துக்கும் ஒரு 16 அது வள்ளலார் மாதிரி ஆட்களுக்கு மட்டும் தான் சாத்தியம். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. வள்ளலார் அதை அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அவர் பண்ணார்.